நீர் எழுந்து குழந்தையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும். மத்தேயு 2:13 வசனம். இந்த போர் சூழல் நடக்கும்போது நாடுகள்ல பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது அந்த ஊர்ல இருக்கிற கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், கால்நடைகள், வயதானவங்க இவங்களெல்லாம் எடுத்துட்டு போய் தூரமா வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் நடக்குங்க. இப்போ இலங்கையில போர் நடந்துச்சு, அந்த மாதிரி சூழல் நடக்கல. ஆனா சங்க காலத்துல எல்லாம் இப்படிதான் பாதுகாப்போட காப்பாற்றப்பட்டு மற்ற பெரியவங்க மட்டும் என்ன பண்ணுவோம், ஆண்கள் மட்டுமே இந்த போர் தொழில் செய்வாங்க. அப்ப யாருக்கும் அது எந்த விதமான சேதம் இருக்காது. ஆனா அதே மாதிரி இலங்கையில நடந்த போர் சூழல் ஆகட்டும், இப்போ ரஷ்யா உக்ரைன் ஆகட்டும், ஏன் பாலஸ்தீனா, எருசலேம் இல்ல இஸ்ரேல், இந்த நாட்டிற்கு இடையே நடைபெற்ற இந்த போர் சூழல்ல பாத்தீங்கன்னா எத்தனை குழந்தைகள் பலியானாங்க, எத்தனை பெற்றோர் குழந்தைகளை கையில் ஏந்தி உயிருக்கு கையில பிடிச்சு தப்பி ஓடி போனாங்கல்ல, பயந்து பயந்து ஓடினாங்க. அவங்க அதாவது அவங்க சேர்த்து வைத்த செல்வங்களை தூக்கி செல்லவில்லை, குழந்தைகளை எடுத்து எப்படியாவது பிள்ளைகளை காப்பாற்றணும்னு பெற்றோர்கள் நாங்க முயற்சி எடுத்து ஓடினாங்க. உயிரை கையில பிடிச்சு ஓடின ஓட்டம், அதுக்கு விலை மதிப்பே கிடையாது, அது வார்த்தைகளால சொல்ல முடியாதுங்க. இந்த ஓட்டத்தை நினைக்கும் போதுதான் இந்த போர் சூழல் நடக்கும்போது இந்த மீடியாலாம் நம்ம நிறைய காட்டியிருப்பாங்க, எத்தனை குழந்தைங்க பரிதவிக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில அழுது இருக்கிறாங்க, பெற்றோர் இழந்த நிலையில, குழந்தைகளை இழந்த நிலையில பெற்றோருடைய அழுகை, இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம்ல. இந்த சூழல்ல தான் எனக்கு சிந்தனைக்கு வருவது, அன்னை மரியாவும் யோசேப்பும் குழந்தை இயேசுவை எப்படி தூக்கிட்டு ஓடி இருப்பாங்க. பெத்லகேம்ல இருந்து எகிப்து ஓடுறாங்க. அதாவது இன்னைக்கு 688 கிலோமீட்டருக்கு மேல இருக்கும் இன்னைக்கு ரோடு சாலை போட்டிருக்கிறாங்க. அப்பெல்லாம் அந்த சாலை வசதி கிடையாது, ஒரு 1000 கிலோமீட்டர் தூரமாவது ஓடி இருப்பாங்க. சாலை வசதி இல்ல, போக்குவரத்து சூழல் இல்ல, எப்படி இவங்க பயணம் பண்ணி இருப்பாங்க. அதுவும் அந்த குழந்தையை, பச்சில குழந்தையை காப்பாற்றுவதற்காக அவர்கள் ஓட்டம் பிடிச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த குழந்தை தெய்வ குழந்தை, இந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று பெற்றோர் முயற்சி செய்திருக்கிறார். அதனால்தான் இயேசு குழந்தை இந்த உலகமெல்லாம் நம்ம எல்லா மக்களையும் மீட்கிறவராக இருக்கின்றார். இதை அறிந்த அந்த தூய பெற்றோர், தூய அந்த குடும்பத்தினர் அருமையாய் அந்த குழந்தையை காப்பாற்றி இருக்கிறார். இன்றைக்கும் நிறைய நேரங்களிலே கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற குழந்தைகளை நாம் நினைத்து பார்க்கணும். ஆதரவற்று நிலையில இருக்கிற குழந்தைகள், நல்ல சத்தான உணவு கிடைக்கப்படாமல் இருக்கிற குழந்தைகள், பாதுகாப்பு இல்லாமல் வாழ்கிற பெண் குழந்தைகள், இதெல்லாம் நாம் நினைத்து பார்க்கணும். ஆண்டவர் இயேசு அவரோடு ஒன்றித்துக் கொள்கிறார். இதெல்லாம் இயேசு கிறிஸ்து பெரியவரான வரைக்கும் அவருக்கு எல்லாமே இதெல்லாம் மனசுல இருந்திருக்கும். நான் பிறந்த உடனே என்னை இப்படியெல்லாம் ஊர் ஊரா அலைய வச்சீங்களே, உயிரை கையில பிடிச்சு எங்க அம்மா அப்பா என்னை எப்படியெல்லாம் காப்பாத்தி இருப்பாங்க, இதெல்லாம் ஆண்டவருக்கு மனசுல இருந்திருக்கும். அதால் தான் அவர் பெரியவராக்கும் பொழுது அவருடைய திருப்பணி பெரும்பாலும் எளியவர்களோடு தன்னை ஒன்றித்துக் கொள்கிற ஆண்டவரை நாம பார்க்க முடியுதுங்க. ஆகவே நாமும் எளியவர்களோடு ஆண்டவர் இயேசுவை போல நாம் ஒன்றித்துக் கொள்வோமா? குறிப்பாக குழந்தைகள், ஆதரவற்றவர்கள், இவர்களோடு நாம் நம்முடைய இறை பயணம் தொடர கடவுள் நம்ம எடுத்து பயன்படுத்துறோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்களும் எளியவரோடு எங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. மீட்பரே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமீன்.